அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, பருத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து இப்போ ஜாதி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த யூடியூப் அதிலலாம் பார்த்தேன். அதாவது ஜாதி பிரச்சனை இப்போ மாற்ற பார்க்குறாங்க. அவனோட பகைக்காக, அவனோட பிரச்சனைக்காக, அவனோட சொந்த பிரச்சனைக்காக அவன் ஜாதியை புறத்தி உள்ளே இழுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். தேவமார் பையன் தான் வந்து இந்த இமானுவேல் சேகரன் படம் பொருந்திய ஒரு பைக்கை வந்து கொளுத்துனான். இந்த மாதிரி அவன் மேலே வழக்கு போடணும். அதுவும் பாண்டியமார், இப்போ உள்ள பாண்டியமார், அந்த பாண்டியமாருக்குன்னு எஸ்சி எஸ்டிங்கிற ஒரு வழக்கு இருக்கும். அந்த வழக்கை கண்டிப்பாக போடணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிடுவோம். பார்த்தீங்களா? அதாவது எப்படின்னா, பட்டியலினத்தை விட்டு வெளியேற்றம்பா, நம்ம பட்டியலன்னு சொன்னால் நான் வந்து உங்கள் மேலே பிசிஆர் வழக்கு போடுவோம் அப்படிம்பா. இவங்களே இப்போ போய் நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டே ஆகணும் அப்படிம்பா. அது வந்து சரிட்டு, அது உங்களோட பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம வர விரும்பலை. ஆனால் சும்மா நிற்கிற பைக்கை அவன் கொளுத்த வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன வந்துச்சு? அன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டு பார்த்துக்கோங்க. இவன் பைக்கை கொளுத்துனாங்கிற ஒரு இதை சொல்கிறாங்கல்ல. அன்றைக்கி நைட்டு தேமார் பையனுக்கும் அங்கே உள்ள இந்த சாதி, இந்த பட்டியலினம் சொல்லக்கூடியவர், அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஃபைட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே 2 பேருக்குள்ளே சண்டை வந்திருக்காங்க. ஏன்னா பொண்ணு பிரச்சனை, அவங்க பொண்ணு பிரச்சனையெல்லாம் நாங்கள் சண்டை போட்டோங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான கருத்தை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கு. இந்த பட்டியலினத்து பையங்க தான் முதல்ல வந்து நம்ம தேவமார் பையங்களை வந்து அடிச்சிருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் திரும்ப 2 பேரும் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது சமராசியம் ஆயிருக்கு. 2 பேர் மேலே வழக்கம். நம்ம பேயில பாரு இல்லை, விட்டு கொடுக்காதங்கள. முதல்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நேர்மையாக போய் அங்கே போய் காவல் நிலையத்துக்கு போங்க. அவங்க உடனே அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அவன் கழுத ஐயோ பாவம் சரி ஒரேடியே அடித்தாலும் போகிறான், அவன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி கேஸை வாபஸ் வாங்கணும்னு வச்சுக்கோயேன். அதை மனசில் வச்சுட்டு அவன்கிட்ட வம்பு இழுப்பான், நீ போய் அவன்கிட்ட சண்டை இருப்பான். அவன் திரும்ப இவன் மேலே பிசிஆர் போட்டாலே போகணும், அவன் வாபஸ் வாங்க மாட்டான். ஜாதி பிரச்சனைக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருவான். இவன் கொளுத்துனது 3 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 12 பேர் மேலே நீங்கள் வழக்கு போட்டே ஆகணும். கிட்டத்தட்ட வந்து அங்கே ஒரு 150 வீடு இருக்குது, பட்டியலின வீடு. ஆனால் நம்ம பையங்க வீடு ஒரு 50 வீடு தான் இருக்குது. இந்த 50 வீட்டுக்காரன் சேர்ந்து 150 வீட்டுக்காரனை எதிர்த்து நிற்கானா, சண்டை போடுதானா. அந்த ஊரில் பையங்களே இருக்கக்கூடாது, அவங்க மேலே பூரா வழக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக 12 பேர் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் எவன் தப்பு பண்ணானோ அவன் மேலே வழக்கு போடலாம், நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் தப்பு பண்ணாத மேலேயும் வழக்கு போடுங்க. இவன் தேவமாறு அப்படிங்கிறதுக்காக வழக்கு போட வைக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதல்ல காவல் நிலையத்தில் போய் வழக்கு கொடுங்க, சரிங்களா? இவன் எவ்வளோ அழகாக போராட்டம் பண்ணுறான். அவன் ஒன்றே அடிச்சுட்டு முதல்ல போய் கேஸ் கொடுத்தான், நீயும் போய் கேஸ் கொடுத்த, அதை சமராசி பண்ணிக்கிட்டிய. ஆனால் இன்றைக்கி அவன் சமராசியே ஆக மாட்டான் பாரு. உன் மேலே கேஸ் போட்டே அவனும் தூங்கவே மாட்டான் அவன். அப்படி உள்ள பையங்களுக்கெல்லாம் என்னடா நீங்கள் கொஞ்சம்